பூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. தேவன் தந்த சங்கீதத்திற்காய் நாம் எல்லாரும் வேதத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரை சுவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலும் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடந்த வாரம் முழுவதும் அதிகமாய் ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிப்பதற்கு நம்முடைய சபையை கர்த்தர் உற்சாகப்படுத்தினபடியால் கர்த்தரை துதிக்கிறேன். தினமும் 3 வேளையும் என் ஆண்டுடைய சமூகத்தில் குடும்பம் குடும்பமாய் வந்து அநேக தரித்திருந்து ஜெபித்தார்கள். அல்லேலூயா, சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் அநேகர் வரல, அநேகர் வீடுகளில் உட்கார்ந்துருப்பீங்க. அது நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல, அவ்வளோதான். வந்த எல்லாரும் சிலர்லாம் இவ்வளவு கஷ்டமான வேலைகளையும் பொருட்படுத்தாமல் சில வேலைகளை செய்துட்டு ஓடோடி வந்தவங்க உண்டு. ஸ்தோத்திரம். ஒரு அன்பு தாயார் டெய்லி ராமன்புதூருக்கு அங்கே இருந்து காலையில் நடந்து வந்தாங்க. நடந்து ஒருவேளை பஸ் வழியில் கொஞ்சம் இடம் ஏறி இங்கே வந்துடுவாங்க காலையில். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்கள பார்த்து கொண்டு விடணும்னு நினைப்பேன், அவங்க அதுக்கெல்லாம் ஓடிடுறாங்க. ஸ்தோத்திரம். காலையில் அங்கே இருந்து வந்திருக்காங்க. வாகனம் ஒன்றும் கிடையாது, அவங்களுக்கு ஓட்டவும் தெரியாது. இப்படி உற்சாகம் உள்ளவங்களும் இருக்காங்க. நம்ம ஏரியாவுக்குள்ளே புது குடியிருப்புக்குள்ளே காமராஜபுரத்துக்குள்ளே இருந்துட்டு வராதவர்களும் இருந்தார்கள். சிலர் வீணா உட்காந்து டிவி பார்த்துருப்பாங்க, சில பக்கத்து வீட்டில் உட்காந்து கதை அடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் தேவன் விரும்பாத காரியம். தயவுசெய்து சபையில் ஜெபங்கள் நியமிக்கப்படும் போது அது நமக்காக என்பதை உணர்ந்து ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்க வாங்க. ஜெபிக்கிறதுக்கு என்னைக்கு சபையில் ஜனங்கள் கூடுகிறாங்களோ அன்றுதான் சபையில் எழுப்புதல் வரும். இதே போல ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறதுக்கு வந்தது போல ஜப நாட்களையும் நம்ம வர ஆரம்பிச்சிட்டோம்னா மாற்றம் வரும். பகலில் வேலைக்கு போறவங்கள நாங்கள் தடுக்கலை, காலையில் வரலாமே, 4:30 மணிக்கு வரவில்லை. இனி ஆகிலும் புதிய ஆண்டுல நம்ம அப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும். கர்த்தர் சுத்தமானா இந்த வருட கடைசியில் ஒரு நாளாவது உட்கார்ந்து ஃபுல் டே காலையிலிருந்து ராத்திரி வர சபையில தொடர்ந்து ஜெபிக்கணும்னு வாஞ்சிக்கிறேன். எத்தனை பேர் அதுல விருப்பம் எடுக்கிறீங்க? அப்படி வருஷ கடைசியில வரும்போது லீவ் தான் இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லா சபையில இருந்து ஜெபம் பண்ண விரும்புறேன் அப்படின்னு சொன்னவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உபவாசம் பண்ணி தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு விரும்புறவங்க உண்டா? ஸ்தோத்திரம். அப்படியும் நிறைய பேர் இருக்காங்க. ரைட்டு. உபவாசம் பண்ணாமலும் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு யாராவது சொல்றவங்க உண்டா? தப்பு இல்லை, கை வைத்தனா உங்களை சொல்ல மாட்டோம், ஒன்றும் சொல்ல மாட்டோம். பயம்தான் நமக்கு, அப்படியே மைண்ட்ல செட் ஆயிட்டு. ஸ்தோத்திரம். நான் நினைக்கிறேன், அன்னைக்கு ஒரு நாள் காலையில் ஒரு 9 மணிக்கு தொடங்கி நைட்டு 9 மணிக்கு 12 hours உட்காந்துடலாமா? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஸ்தோத்திரம். கர்த்தர் சுத்தமான 30ஆம் தேதி டிசம்பர் 30ஆம் தேதி அப்படி நடத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். செவ்வாய்க்கிழமை ஆனதுனால கல்யாணம் வைக்க மாட்டாங்கன்னு விசுவாசிக்கிறேன். நம்ம ஊர்ல அப்படிப்பட்ட சத்தியத்துக்காக நிற்கிற விசுவாசிகள் இருக்க மாதிரி தெரியல. ஸ்தோத்திரம். ஆமா. அதனால டிசம்பர் 30 காலையில் 9 மணிலேருந்து நைட் எத்தனை மணி வரை? 9 மணி வரையில 12 மணி நேரம் நம்ம சர்ச்சில் உட்காரணும். ஸ்தோத்திரம். ஒரு சில பிரதர்ஸ் இருக்காங்க, அவங்க உங்களுக்காக ஸ்பெஷலாக உளுந்தங்கஞ்சி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. யாருக்காவது வயிறு பசிச்சுனா போய் என்ன செய்யலாம் சொல்லுங்க, இலவசமா உங்களுக்கு கஞ்சி கொடுக்கப்படும் அன்னைக்கு. ஸ்தோத்திரம். தப்பு இல்லை. ஒரு நாள் கஞ்சி குடிச்சா அடுத்த நாள் நல்லா பிரெட்டு சிக்கன் சாப்பிட்றதுக்கு வயிறு ரெடி ஆகும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அதனால எனக்கு 2-3 நாளாட்டே ரொம்ப ஏவுதல். அதனால டிசம்பர் 30ஆம் தேதி காலையில எத்தனை மணிலேருந்து சொல்லுங்க? 9 மணிலேருந்து. அப்போ சாயங்காலம் 8:30க்கு வந்தா போதுமே. கரெக்டா வந்து முடிக்கும் போது சிலர் முடிக்க நேரம் வருவாங்க, ஆசீர்வாதம் அப்படியே அள்ளிடலான்னு. அது ஏமாந்து கோஷ்டி. ஃபுல்லா ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கணும். அதனால மேக்சிமம் நிறைய டைம் அன்னைக்கு ஃபுல்லா சர்ச்சிலேயே ஸ்பெண்ட் பண்ணிருங்க. கடந்த வாரத்தில் ஒரு பிரதர் வந்து கேட்டார், இங்க இருந்து ஜெபம் பண்ணலாமா? வர்ற வாரத்தில் ஒரு 5 நாள் உபவாசம் பண்ணணும்னு பிளான் போட்டிருக்கேன். காலையிலேருந்து நைட்டு வரை இங்கே இருப்பேன், நைட்டு வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னா. தாராளமாக இருங்க.
ஒருத்தரும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு இருக்கேன். ஸ்தோத்திரம். வீட்டில் இருந்தால் சாப்பிட தோணுமா, அதனால இங்கே வந்துடலாம் அப்படின்னு இருக்காரு. அதனால அவங்கள கர்த்தர் நல்ல ஆசீர்வதிப்பா. அதனால இப்பொழுதே ரெடி ஆயிருங்க. டிசம்பர் மாதம் எத்தனாம் தேதி சொல்லுங்க? 30ஆம் தேதி காலையிலிருந்து 9 மணி வரையில 12 hours உட்கார்ந்து ப்ரேயர் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அந்த ஜெபத்தினால் புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது 31ஆம் தேதி நைட் ஃபுல்லா ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். 30ஆம் தேதி பகல் ஃபுல்லா சர்ச்சில் ஜெபம் பண்ணுவோம். 31ஆம் தேதி நைட்ல நம்ம உட்கார்ந்துடலாம். அதனால இப்பொழுதே நீங்க ஆயத்தப்படுங்க. குடும்பமா சின்ன பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் வந்தாலும் உங்களுக்கு என்ன வேணாலும் அது சாப்பிடணும்னா சாப்பாடு தருவோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதுக்கு சாப்பாடுக்குன்னு ஒரு கமிட்டி போட்டு அவங்க ரெடியா இருப்பாங்க. யாரெல்லாம் சாப்பிட வர்றாங்களோ பார்த்து அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்து, சின்ன பிள்ளைங்க தாங்காது. அதனால அப்படி நான் வாஞ்சிக்கிறேன். என்னோட எத்தனை பேர் ஒத்துழைக்க ரெடியா இருக்கீங்க? ஸ்தோத்திரம். லீவு வேணாலும் போட்டுட்டு வந்து உட்காருங்க. ஸ்தோத்திரம். புதிய ஆசீர்வாதம் வெற்றியா இருக்கும். கர்த்தர் நல்லவர். ஜெபித்தவங்க எல்லாருக்கும் நன்றி. உண்மையை சொல்ல போனா எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது இந்த ஜெப நாட்கள். நல்ல வெளிப்பாடுகளை கர்த்தர் தந்தா. இந்த 18 அதிகாரத்தை தியானிக்கும் போது 18 டைம்லையும் கர்த்தர் அவ்வளவு மறைபொருட்களை சபைக்கு வெளிப்படுத்தினார். அவ்வளவு தேவ ஆவியில ஜனங்கள் களி கூர்ந்தார்கள். எனக்கு ஒரு ஆசை, ஸ்தோத்திரம், புஸ்தகம் போடணும்னு ஆசை இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தரிசனம்னு எல்லாம் போய் சொல்ல மாட்டேன், ஆசை இருக்குது. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு அடுத்த ஆசைகள் இருப்பது தவறு ஒன்றும் இல்லையே. இப்போ ஸ்தோத்திரம். இன்னைக்கு காலையில இது இந்த இப்போ திடீர்னு ஒரு புக்கை பார்க்கும்போது இந்த யோசுவா புஸ்தகத்தை பற்றி ஒரு பாஸ் எழுதியிருந்தேன். நான் நினைச்சேன், ஸ்தோத்திரம், எப்படி புதுசா ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு திறந்து படிச்சு பார்த்தா, ஸ்தோத்திரம், அப்படி புதுசா ஒன்றும் இல்லை. அப்ப நான் நினைத்தேன், இந்த வாரம் ஃபுல்லா நான் பேச கர்த்தர் எனக்கு தந்த வார்த்தையை அப்படியே எழுதுனா இதை விட சூப்பரா அது சத்தியம் அமையுமே அப்படின்னு ஜெபம் பண்ணியிருக்கேன். கர்த்தர் சித்தமான புது வருஷத்துல அதை செய்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையை சொன்னா எழுதுறதுக்கு எனக்கு ரொம்ப சோம்பல். அதனால தான், வேற ஒன்றும் கிடையாது. சோம்பேறியா இருக்கேன் அந்த எழுத்து காரியத்துல. உட்கார்ந்தா நைட்ல உட்கார்ந்தா எழுதலாம். கர்த்தர் சித்தமான சீக்கிரமா எழுதி ஒரு புஸ்தகமா இந்த ஒரு வாரம் சபையில கொடுத்த செய்திகளை நான் வெளியிடுவதற்கு நான் விரும்புகிறேன். இதை போல இந்த தொடர் ஜபங்கள்ல நம்ம தொடர் செய்தியா தான் கொடுத்துட்டு இருப்போம். அதையும் வெளிப்படுத்தணும், எல்லா ஜனங்களும் அதை அறிந்து ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, நாளை தினத்தின் காலையில 7 மணி நேபாள் ஊழியத்திற்காக நாங்கள் கடந்து செல்லுகிறோம். நீங்க எல்லாரும் ஜெபித்திருக்கீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து ஜெபிப்பீர்களே. ஆனால் அதனுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பது மட்டுமல்ல, பிரயாணங்களை கர்த்தர் காப்பது மட்டுமல்ல, அந்த இடத்துல வர்ற ஊழியக்காரர்களுக்கு அடிமையை ஆசீர்வாதமா என்ன செய்வார்? மாற்றுவார். எப்படியாயினும் ஒரு கூட்டத்தை கர்த்தருக்காய் எழுப்பி விடணும் என்ற ஒரு பெரிய பாரத்தோடு தான் இந்த அந்த கேம்ப் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. சில லட்சம் செலவு பண்ணி நம்ம செய்கிறோம். ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணுவார். அநேக விசுவாசிகள் தங்களால் முடிந்த அளவு உதாரத்துவமா காணிக்கைகளை கொடுத்திருக்காங்க. ஏகதேசம் தேவையில பாதி பக்கம் சந்திக்கப்பட்டிருக்குது. அல்லேலூயா சொல்லுவோம். மீதியை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவரால் ஆகாதது ஒன்றும் இல்லை. அதனால இந்த 1 வீக் எனக்காக நீங்க எல்லாரும் உங்க தனி ஜபங்கள்ல கண்டிப்பா ஜெபிக்கணும். முடிந்தா சர்ச்சில் கூட வந்திருந்து நீங்க ஜெபிங்க. ஆண்டவர் என்னை பலப்படுத்தணும். அதுல அடுத்தது என்னன்னா, கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்கும். சரி, குளிரா இருக்கும். இப்போ குளிர்னா நம்ம கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய குளிரா இருக்கும். அந்த குளிர்லையும் கர்த்தர் என்னை பலப்படுத்தணும். ஏற்கனவே இந்த வாரம் சளி வந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் அந்த தொண்டையை பலப்படுத்தி தந்து இந்த ஒரு வாரம் பிரசங்கம் பண்ண கிருபை தந்தா. அதனால இன்றைக்கு சாயங்காலம் சரியா 6 மணிக்கு ஜெபம் உண்டு. 7:30க்கு ஜெபம் என்ன செய்யும்? முடிவடையும். வழக்கம் போல 7:45 8 மணிக்கு வந்தீங்கன்னா தாராளமா வாங்க. கதவு திறந்து தான் இருக்கும். ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு போங்க. அது சபைக்கு எழுப்புதலா இருக்கும். அல்லேலூயா. அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. நேற்றைய தினத்துல நம்முடைய மாவட்ட அளவில் பெந்தேகோஸ்தே சபைகளின் சிறு பிள்ளைகளுடைய போட்டிகள் நடந்து கொண்டிருந்தது. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். ஸ்தோத்திரம்.
நம்ம சர்ச்சிலேயே நிறைய பிள்ளைங்க வெற்றி அடைந்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்திருக்காங்க, சில செகண்ட் ப்ரைஸ் எடுத்திருக்காங்க, சில தேர்ட் ப்ரைஸ் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு கர்த்தரை துதிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட பிராக்டிஸ், இன்னும் கொஞ்சம் கூட முயற்சி இருந்தா நம்ம பிள்ளைங்க ஒவ்வொருவரும் முதல் மார்க் எடுக்க முடியும் என்கிற நிச்சயத்தோடு அவர்களை அப்படி நெக்ஸ்ட் இயர் அந்த காம்படிஷன்ல நம்ம சர்ச்சில் அவ்வளவு பேரும் முதல் மார்க் எடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவாங்க அப்படின்னு நான் விரும்புறேன். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. இன்னும் உங்க பிள்ளைகளை அதற்காக ஆயத்தப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அல்லேலூயா சொல்லக்கூடாது. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். சந்தோஷமா சொல்லுங்க, ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்வோம்? உயர்த்துவோம். தேசத்திற்கு அதிகமா ஜெபிங்க. தேசத்துல பலத்த எப்போ இந்த அரசாங்கம் வந்ததோ அப்பொழுதே ரகசியமாய் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான கிரியைகள் ஸ்ட்ராங்கா நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ சமீபமா நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த டிசம்பர் 25க்குள்ளால ஏராளமான கிறிஸ்தவங்களை தங்களுடைய பழைய தாய் மதத்துக்கு திரும்ப வைக்க வேண்டும் என்ற முனைப்புடன் அந்த மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா அந்த வட மாநிலங்களில தீவிரமா அவங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த நாட்களில் நம்ம அதிகமா ஜெபிக்கணும். அதுபோல முழு உலகத்திலும் கிறிஸ்தவத்துக்கு எதிரான செயல்பாடுகள் அதிகப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் சிறை சேதம் பண்ணப்படுறாங்க, கழுத்து அறுத்து கொலை செய்யப்படுகிற ஒரு கொடூரம் இந்த நாட்களில் நடந்திருக்கு. தயவு செய்து நீங்க எல்லாரும் ஊக்கமா ஜெபிக்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் ஒரு பாடல் பாடும்போது நாம் கர்த்தருக்கு காணிக்கைகளை படைப்போமாக. சேனைகளின் கர்த்தர் தேவன் நம்முடன் இருக்கின்றார். சேனைகளின் கர்த்தர் இயேசு நம் முன்னே செல்கின்றார். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் வல்ல மீட்பர், சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, சேனைகளின் கர்த்தரே நம் தேவன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் வல்ல மீட்பர், சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, சேனைகளின் கர்த்தரே நம் தேவன். கோலியத் பெலிஸ்தியன் வாளோடும் ஈட்டியோடும் கேடகமும் தரித்தோனாய் வந்தான். தாவீதோ கவணையும் கற்களையும் கையிலேந்தி இஸ்ரவேலின் படைக்காக சென்றார். கோலியத் பெலிஸ்தியன் வாளோடும் ஈட்டியோடும் கேடகமும் தரித்தோனாய் வந்தான். தாவீதோ கவணையும் கற்களையும் கையிலேந்தி இஸ்ரவேலின் படைக்காக சென்றார். சேனைகளின் கர்த்தரின் யுத்தமது, இஸ்ரவேலின் தேவனின் படையது. தேவ மக்கள் ஜெயித்தனர், எதிரிகள் முறிந்தனர். சேனைகளின் கர்த்தர் தேவன் நம்முடன் இருக்கின்றார். சேனைகளின் கர்த்தர் இயேசு நம் முன்னில் செல்கின்றார். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் வல்ல மீட்பர், சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, சேனைகளின் கர்த்தரே நம் தேவன். உலகமும் மாமிசமும் பிசாசும் எதிர்த்து வந்தும் வாகை சூடும் வீர சேனாபதி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொண்ட இயேசுவே எம் அதிபதி. உலகமும் மாமிசமும் பிசாசும் எதிர்த்து வந்தும் வாகை சூடும் வீர சேனாபதி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொண்ட இயேசுவே எம் அதிபதி. பாவத்திற்கு எதிர்த்து போராடியே சாபத்திட்டை உதறி தள்ளுவோமே.
யுத்தம் செய்ய பழகுவோம். ரத்தம் சிந்த பயப்படும். பாவத்திற்கு எதிர்த்து போராடியே சாபத்திட்டை உதறி தள்ளுவோமே. யுத்தம் செய்ய பழகுவோம். ரத்தம் சிந்த பயப்படும். சேனைகளின் கர்த்தர் தேவன் நம்முடன் இருக்கின்றார். சேனைகளின் கர்த்தர் இயேசு நம் முன்னே செல்கின்றார். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் வல்ல மீட்பர். சேனைகளின் கர்த்தர் மகாராஜா. சேனைகளின் கர்த்தரே நம் தேவன். சேனைகளின் கர்த்தர் நல்ல மீட்பர். சேனைகளின் கர்த்தர் வல்ல மீட்பர். சேனைகளின் கர்த்தர் மகாராஜா. சேனைகளின் கர்த்தரே நம் தேவன். நம்ம எல்லாருக்கும் படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தர் நம்முடைய கைகளின் பிரயாசங்கள் செய்கிற வேலை தொழில் வியாபாரங்களை அபரிதமாய் வர்த்திக்க பண்ணும்படியாய் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பலவீனமாய் இருக்கிற ஒரு சிலர் உண்டு. ஒரு அன்பு தகப்பனா பலவீனமா 2-3 வாரமா இருக்கிறாங்க. கர்த்தர் தம்முடைய தாசனுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் அவருடைய சரீரத்தில் எந்த பலவீனம் இருந்தாலும் அதை நீக்கி போடும்படியாய் எல்லார் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜீசஸ். இன்னும் வர தடைப்பட்ட பல குடும்பங்கள் சோர்வின் நிமித்தம், பலவீனத்தின் நிமித்தம், பிரச்சனைகளின் நிமித்தம் வர முடியாம இருக்காங்க. பல குடும்பங்களில் சில நெருக்கடிகள், சிக்கல்கள், அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கி அடுத்த ஆராதனைக்கு அவர்களை ஆயத்தப்படுத்தி கூட்டி சேர்க்கும்படி நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? யாவரும் கண்களை மூடி இருக்கும் போது நம்முடைய ஆவிக்குரிய தாயவர்கள் ஜெபிப்பாங்க. நல்ல பிதாவே, மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார் என்று சொல்லுகிற சந்தோஷத்திலும் அதிக சந்தோஷம் எனக்கில்லை. அப்படியே சந்தோஷத்தோடு சத்தியத்துக்குள்ளே நடந்து இந்த மாசம் முழுவதும் இம்மட்டுமாக பாதுகாத்தி இந்த ஜபங்கள் எல்லாவற்றிலையும் பங்கெடுத்தவர்கள் மாத்திரமல்ல, பங்கெடுக்காதவர்களையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கால வேளையிலே பயத்தோடு நடுக்கத்தோடு ஆராதித்து வேத வசனத்தினால புதிதாக்கப்பட கிருபை செய்யுங்க தாவே. ஒவ்வொரு நாட்களிலேயும் நல்ல கனி கொடுக்கிற ஆத்துமாக்களாய் வளரட்டும். பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு வாழட்டும். குடும்பங்கள் தேவனுக்கு விருப்பமான யோசுவாவின் குடும்பத்தை போல மாற்றும்படி செபிக்கிறோம். அந்த காலேபுக்கு 45 வயசுல இருந்த பலன் 85 வயசு வரையும் குறையவில்லை கர்த்தாவே. அவ்வளவு பலசாலியா இருந்தார். அவ்வளவு தூர சுகபலன் ஆரோக்கியத்தோடு காக்கப்பட்டார். எங்கள் ஜனங்களுக்கு சுகத்தை கட்டளட்டலாம், பலனை கட்டளட்டலாம், ஆரோக்கியத்தை கட்டளட்டலாம். ஆண்டவருடைய வசனத்தை அப்படியே உள்கொண்டு சுகபலன் ஆரோக்கியம் ஆறுதலோடு வாழும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். அவர் கடினமான பாதையிலேயே சிலுவையிலர்கள் ஆண்டவரோடு நெருங்கி நின்றார்கள் என்று வாசித்தோம். அப்படியே தேவரீருடைய கரத்துக்குள் மக்களை மறைத்து வழி நடத்துவீராக. பாவங்களுக்கு செத்து நீதிக்கென்று பிழைக்கிறவளா இருக்கட்டும் கர்த்தாவே. ஒன்றை கேட்டேன், சத்திய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்படுகிறதற்காக நம்முடைய பிள்ளைகள் ஒன்றையே கேட்டு சிலுவையை நோக்கி பார்க்கட்டும். அதன் மூலம் இருக்கிற பிரச்சனைகள், பாடுகள், கண்ணீர்களுக்கு விலக்கி காத்தரலாம். அப்படி எல்லா உலர்ந்த எலும்புகளையும் உயிரடைய செய்யும். ஆண்டவரே சமாதானத்தை கட்டளட்டலாம். கடன் பிரச்சனைகளை எடுத்து போடும். அல்லேலூயா. கடன் வாங்குறவளாய் மாத்திரமல்ல, கடன் கொடுக்கிறவளாய் இருக்கும்படி ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்முடைய கரத்துக்குள்ளே மறைத்துக் கொள்ளும். உம்முடைய கரத்துக்குள்ளே மறைத்துக் கொள்ளும் பிள்ளைகளை. உம்முடைய நாம மகிமைப்பட வந்த எல்லாரையும் புதிதான ஆத்துமாக்களையும் ஆசீர்வதித்துள்ளோம். தேவையோடு வந்த தம்முடைய பிள்ளைகள் தேவைகளை அனுபவித்து கடந்து போகும்படி ஜெபிக்கிறோம்.
வராதவர்கள் கடந்த வருகிற கூட்டத்திலே வந்து சேரும்படி ஜெபிக்கிறோம். அவருடைய வாகனங்களை ஆசீர்வதியும். அவருடைய வாகனங்களை இரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளும். போன வாகனத்தை தந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த ஆத்துமாக்களை ரட்சிக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னெல்லாம் இழந்து போனதுமோ அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு திரும்ப தர சித்தம் கொண்டபடியால் ஸ்தோத்திரம். ஐமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். இன்னும் செய்ய போகிற கர்த்தருக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம். அப்படியே பிள்ளையுடைய கர்த்தாவே கையின் பிரயாசங்களை வாக்கி செய்யும். வேலை வாய்ப்புகளை கட்டளட்டலும். ஒவ்வொருவரும் வேலை இல்லாமல் தவிக்கிறார்கள். அவள் ஒவ்வொருடைய தேவைகளுக்கும் நல்ல வேலை வாய்ப்புகளை இந்த மாசம் அடுத்த மாசம் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவருடைய குறைகளை எல்லாவற்றையும் கிறிஸ்தேசுவுக்குள் நிறைவாக்கி எல்லாம் அப்படியே போக்குவரத்து சகலத்திலையும் கர்த்தருடைய சமூகம் முன் செல்லும்படி ஜெபிக்கிறோம். அன்பின் தகப்பனே எமக்கு ஸ்தோத்திரம். வருமானங்களை பெருக்கி கொடுத்து குறைவில்லாமல் நடத்திடலாம். ஆண்டவருடைய தயவு தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். பேச போகிற மகனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. கர்த்தருடைய கிரியை நடக்கட்டும் கர்த்தாவே. உங்க சத்தத்தை கேட்டு உங்களுடைய சித்தத்தை செய்ய எல்லாருடைய மனசுகளையும் ஆண்டவராகிய இயேசுவுக்குள்ளே கலிகூற செய்யும். எல்லா சிந்தனைகளையும் அகற்றிவிட்டு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் வசனத்துக்குள்ளும் தம்முடைய பிள்ளையுடைய சிந்தனைகள் கடந்து வரட்டும். அப்படியே மகனோடு கூட இன்று அதிகாலை வேலையிலே போகிற பிரயாணத்தை வாக்கிய செய்யும். கூட இருந்து அந்த ஊழியர் கூட்டத்தை கர்த்தர் நிறைவாக்கும். நாளில் என் தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குறைவில்லாமல் நடத்தும். அதில் கொடுக்கப்பட்ட எல்லா பிராஞ்சி ஊழியங்களையும் ஆசீர்வதியும். அங்கு நடக்கிற கூட்டங்கள் ஆவியிலே ஆரம்பித்து ஆவியிலே முடிவு பெறட்டும். மீதியான பாகத்தை நம்முடைய பிள்ளைகள் கவனத்தோடு ஜெபத்தோடு கேட்டு உம்முடைய நாமத்துக்கு மகிமையான நீதிமான்களாய் விளங்கட்டும். பரிசுத்தமுள்ள பரமபிதாவே. ஆண்டவர் நல்லவர். இன்னும் ஒரு அறிவிப்பு மிஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு மதியத்துக்கு மேல 2 மணிக்கு வாலிபர்களுக்கு கூட்டம் உண்டு. வாலிபர் தம்பி தங்கைகள் கண்டிப்பா அந்த வாலிபர் கூட்டத்தில் பங்கெடுங்க. இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ளவங்க கண்டிப்பா பங்கெடுத்தே தீரணும். தூரத்தில் உள்ளவங்கள ஒன்று சொல்ல முடியலை. ஆனாலும் அவங்களும் உற்சாகம் இருந்தால் வரலாமே, அது ஆசீர்வாதம். அவை வாலிபர் தம்பி தங்கைகள், ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது உங்கள் வாழ்வின் எல்லா பகுதிகளுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும். அதனால மதியானம் எத்தனை மணிக்கு? 2 மணி. இதுவரை வராதவங்களும் வரலாம், தாராளமா வரலாம். வீட்டில் சும்மா தான் இருப்பாங்க. கர்த்தர் அவர்களோடு பேசுவாராக. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அந்த வாலிபர்களுக்கு நல்ல ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. நல்ல அவருடைய தாளந்துகளை திறமைகளை வெளிப்படுத்துகிற பாக்கியம் இருக்குது. அதை நீங்க பயன்படுத்த அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நம்ம வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்புவோம். ஜபத்தோடு கூட காணப்படுங்கள். கர்த்தர் நமக்கு நல்ல வார்த்தைகளை தருவாராக. யோசுவாவின் புஸ்தகத்தில் இருந்தே சில காரியங்களை உங்களோடு பேச விரும்புகிறேன். விசேஷமா இந்த ஒரு வாரமும் நான் பேசின காரியங்களில் உள்ள சில சாராம்சங்களை மட்டும் எடுத்து உங்களோடு கூட அதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த வாரம் நான் பேசும்போதெல்லாம் ஒரு வார்த்தையை நான் முக்கியத்துவப்படுத்தி பேசினேன். வந்த விசுவாசிகளுக்கு தெரியும். யாராச்சும் சொல்ல முடியுமா? சுதந்தரித்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு வார்த்தையை தான் நான் பேசிக்கொண்டே இருந்தேன். நீங்களும் நானும் சுதந்தரிப்பதற்கென்றே என்ன செய்யப்பட்டவர்கள்? அழைக்கப்பட்டவர்கள். அதனால இந்த நாளிலும் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்கிற தலைப்புல உங்களோடு கூட வசனத்தை பேச விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1 முதல் 6 முடிய உள்ள வசனங்களை நான் வாசிக்கும் போது ஆண்டவர் மோசேயை கொண்டு யோசுவாவிடத்தில் சொன்ன ஒரு காரியம் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். இது கர்த்தர் தன்னுடைய பிள்ளைக்கு கொடுத்த வாக்கு தத்தம். 6வது வசனம் வரை குறித்துக் கொள்ளுங்க, வாசிக்க டைம் இல்ல. 11வது வசனத்தின் 23வது
11வது அதிகாரத்தின் 23வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்படியே யோசுவா கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்னபடியெல்லாம் தேசம் அனைத்தையும் பிடித்து அதை இஸ்ரவேலருக்கு அவர்கள் கோத்திரங்களுடைய பங்குகளின்படியே சுதந்திரமாய் கொடுத்தான். போதும், நல்லா கவனிங்க. இங்க யோசுவாவிடத்தில் தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையாக்கினதற்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. அது என்ன தெரியுமா? அவர்கள் கானான் தேசத்தை என்ன செய்து கொள்ள வேண்டும்? சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். உங்களையும் என்னையும் இந்த உலகத்தின் பாவ சூழ்நிலைமையில் இருந்து தம்முடைய சிலுவை மரணத்தினால் சிந்தின இரத்தத்தினால் விடுதலையாக்கினதற்கு நோக்கம் ஒன்று உண்டு. நீங்கள் பரலோக ராஜ்யத்தை என்ன செய்ய வேண்டும்? சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். அந்த ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த மேலான ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்குத்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் பிரித்தெடுத்து அபிஷேகித்து நம்மை இம்மட்டும் சத்தியத்தின் பாதையிலே நிலைநிறுத்தி நடத்தி வருகிறார். என கேட்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைய செய்தி உங்களுக்காய் வைக்கப்பட்ட அத்தனையையும் நாம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். ஒன்றையும் நாம் இழந்து போய்விடக் கூடாது. ஒரு நன்மையையும் நாம் விட்டு வைக்கவும் கூடாது. அத்தனையையும் நாம் என்ன செய்யணும்? சுதந்தரித்துக் கொள்ளணும். அல்லேலூயா. சந்தோஷமா ஆண்டவரை துதிக்கலாம். இங்கே யோசுவா என்கிற மனிதனிடத்தில் தேவன் இப்படிப்பட்ட காரியத்தை சொன்ன பொழுது அந்த மனிதன் மட்டுமல்ல, அவனோடு இஸ்ரவேல் ஜனங்களும் இணைந்து கொண்ட மாத்திரத்தில் ஆண்டவர் சொன்னபடியே அந்த கானானின் எல்லை முழுவதையும் என்ன செய்தார்கள்? சுதந்தரித்தார்கள். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. இந்த 11ஆம் அதிகாரம் 23வது வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்னபடியெல்லாம் தேசம் அனைத்தையும் என்ன செய்தானா? பிடித்து சுதந்திரமாக கொடுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சில சிறப்பான சுதந்திரங்களை வைத்திருக்கிறார். அதை அடையாளம் கண்டுகொண்டு அதை பிடிக்க வேண்டிய, சுதந்தரிக்க வேண்டிய முழு பொறுப்பு நம் மேல் இருக்கிறது. அல்லேலூயா. சந்தோஷம் அல்லேலூயா சொல்லலாம். கை உயர்த்து அல்லேலூயா சொல்லுவோம். நான் ஒரு 7 சுதந்திரத்தை உங்களுக்கு முன்னால வைக்க போகிறேன். அதை சுதந்தரிப்பது எப்படி என்பதை பின்பதாக சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, நம்முடைய குடும்ப வாழ்வில் ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்களா, என்ன சுதந்திரம்? இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம். சங்கீதம் 127வது சங்கீதம் 4வது வசனம். ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தர் தருகிற இந்த சுதந்திரத்தை சுதந்தரித்துக் கொண்டே ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் சங்கீதத்துல 128 பார்க்கும்போது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் சொல்லுங்க பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும். பின்னால வாசிக்கும் போது, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும். அப்ப ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவன் பிள்ளைகள் என்கிற சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், பிள்ளை அல்ல, பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா.
கள்ளுதான் நமக்கு வேண்டாமே ஒழிய பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், அதை நாம் சுதந்திரித்துக் கொண்டே ஆக வேண்டும். இன்றைக்கு அதுதான் என்னுடைய ஜெபம், அதுதான் என்னுடைய கண்ணீர், அதான் என்னுடைய முழங்காலின் முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. நான் விசுவாசத்தோடு சொல்றேன், இந்த சபைக்குள்ள காலடி எடுத்து வைத்த ஒவ்வொரு குடும்பமும் இந்த சுதந்திரத்தை சுதந்திரிப்பது நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜீவனுள்ளவர், என் தேவன் வாக்கு மாறா.